அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஜெனரேட்டிங் ஃபங்ஷன் இன் த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு வந்து நியூ கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது ஓல்டு கோஆர்டினேட் சிஸ்டம், நியூ கோஆர்டினேட் சிஸ்டம் 2 கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கும். ஓல்டு கோஆர்டினேட் சிஸ்டம் என்னன்னு சொல்லுவோம்னா, த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். நியூ கோஆர்டினேட் சிஸ்டம் தட் மே பி போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் இல்லைன்னா வேற ஏதாவது கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கலாம். ஸோ இந்த ஓல்டு கோஆர்டினேட் அதாவது கார்ட்டீசியன்ல இருந்து எப்படி வந்து நியூ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ஒரு சிஸ்டத்தை, அதுக்கான ஒரு மெத்தட் தான் நம்ம என்னன்னா த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் மெத்தட் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அப்படின்னா அந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒரு நியூ கோஆர்டினேட்ல இருந்து ஓல்டு கோஆர்டினேட்டுக்கு கொடுத்துருக்க அந்த சிஸ்டத்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது, அதனுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும், அது எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகுது, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் மெத்தட் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். நம்ம இன் ஜென்ரலாக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் என்ன சொல்லுவோம்னா, த வேரியேஷன் ஆஃப் த ஆக்ஷன் integral over time t1 to t2 the Lagrangian times dt. ஸோ இங்கே இன்டெகிரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லெக்ராஞ்சியன் இதான் என்னன்னு சொன்னால் ஆக்ஷன் இன்டெகிரல். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து எவல்யூஷன் ஆச்சுன்னா ஃப்ரம் த டைம் t1 to t2. ஸோ இதுதான் நம்ம என்னன்னா த எவல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம். இது ஒரு பேத்தில் மட்டும் எவல்யூஷன் ஆகாது. சப்போஸ் மல்டிபிள் பேத்தில் எவல்யூஷன் ஆகும். இது இந்த பேத்துலையும் எவல்யூஷன் ஆகலாம், இல்லைன்னா இந்த பேத்து இட் ஹேஸ் சோ மெனி பேத்து. பட் ஃபார் த ஆக்சுவல் பேத்து, அதாவது T1லேருந்து T2க்கு அது அந்த சிஸ்டம் அந்த ஆக்சுவல் பேத்துக்கு வந்து த வேரியேஷன் இஸ் மினிமம். அப்படின்னா இந்த வேரியேஷன் ஃபார் த ஆக்ஷன் இன்டெகிரல், இதுதான் ஆக்ஷன் இன்டெகிரல் ஃபார் த ஆக்சுவல் பாத் கோஸ் டு 0. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் த ஹாமில்டன் பிரின்சிபல். ஸோ யூ கேன் கால் திஸ் இஸ் அ ஹாமில்டன் பிரின்சிபல். ஸோ இதுதான் ஹாமில்டன் பிரின்சிபல் சொல்லுவோம். சப்போஸ் நான் என்ன செய்யறேன்னா இந்த ஆக்ஷனை ஓல்டு கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறேன், நியூ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ த வேரியேஷன் இன் த ஆக்சுவல் பேத், ஒரு சிஸ்டத்தோட ஆக்சுவல் பேத்துக்கு த ஆக்ஷன் இன்டெகிரல் வேரியேஷன் கோஸ் டு 0. அப்படின்னா ஓல்டு கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, த லெக்ராஞ்சியன் இன் ஜென்ரல் இட் இஸ் ரிட்டன் அஸ் பி ஜே qj dot minus the Hamiltonian. அதாவது என்னன்னா லெக்ராஞ்சியனுக்கான டெஃபினேஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். ஸோ திஸ் இஸ் த லெக்ராஞ்சியன் டைம் dt. இங்கே ஹாமில்டோனியன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் த ஓல்டு கோஆர்டினேட்ஸ், அதாவது கோஆர்டினேட் q, கோஆர்டினேட் p, ஓல்டு கோஆர்டினேட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். திஸ் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு த வேரியேஷன் ஆஃப் த லெக்ராஞ்சியன் t1 to t2, that means the action integral. நியூ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு என்ன சொல்லணும்னா த கேபிட்டல் P கேபிட்டல் Q டாட், இங்கே ஏன் J போகிறோன்னா இட் ஹேஸ் அ மல்டிபிள் கோஆர்டினேட் லைக் P1 P2 P3. இட் ஹேஸ் அ மல்டிபிள் எஸ் மொமெண்டம் கோஆர்டினேட் த Q1 Q2 Q3. இது பொசிஷன் கோஆர்டினேட் சொல்லலாம். ஸோ Q1 அதனுடைய வெலாசிட்டி டைம்ஸ் த ஹாமில்டோனியன், மேபி த நியூ ஹாமில்டோனியன், அதாவது கேபிட்டல் P கேபிட்டல் Q அந்த கோஆர்டினேட்டுக்கு சிஸ்டத்துக்கான ஹாமில்டோனியன் என்னன்னு வச்சுக்கலாம்னா மோஸ்ட் ஆஃப் த புக்கில் கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் கே டிபெண்ட் ஆன் த கேபிட்டல் Q, காமில்டோனியன் சொல்லலாம். சில பேர் ரெப்ரசன்ட் பண்ணால் கேபிட்டல் P. எக்ஸ்பிளிசிட்டாக டைமை டிபெண்ட் பண்ணியிருந்தா கமா டீன்னு கூட போட்டுக்கலாம். இன்ட்டு த dt இஸ் ஈக்குவல் டு 0. அது நியூ கோஆர்டினேட் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஓல்டு கோஆர்டினேட் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, த ஹாமில்டன் பிரின்சிபல் இஸ் வேலிட். அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், த வேரியேஷன் ஃபார் த ஆக்சுவல் பாத் த ஆக்ஷன் இன்டெகிரல் கோஸ் டு 0. அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது. ஸோ அப்போனா இதில் நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வேரியேஷன் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாத இருக்கணும். அப்புறம் நான் ஆட் பண்ணுற ஃபங்க்ஷன் டோட்டல் டெரிவேட்டிவாக இருந்தால் இந்த வேரியேஷன் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதாவது இப்போ எப்படி எழுதலைன்னா இதை த டெல்டா இன்டெகிரல் ஓவர் t1 to t2 p, நான் அந்த இது ஸ்மால் p q டாட் இந்த j போடல, it's assumable time the old Hamiltonian time dt is equal to the variation for the action integral same time t1 to t2, the new
Lagrangian P for the new coordinate system P Q dot minus H இதுதான் என்னன்னா இந்த or K here நம்ம என்ன Kன்னு சொல்லிடும் plus நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்றேன் அது டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அதாவது df by dt அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்றேன் the total time derivative of the function இதை நான் ஆட் பண்ணனா உங்களுக்கு என்ன ஆகும்னா the Hamilton principle is still valid. This has to goes to 0. அப்படின்னா இந்த df by dt என்ன ஆட் பண்ணதால என்ன ஆகாதுன்னா இந்த இன்டெக்ரல் உங்களுக்கு என்னன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இங்கே டிடியை உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா the variation over integral over time t1 to t2 p capital Q dot minus k உங்களுக்கு உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நான் என்ன செய்றேன்னா இதுக்கு தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இன்ட்டு டிடி கேபிட்டல் டி கோஆர்டினேட் ப்ளஸ் டிஎஃப் பை டிடி டிடியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா வெறும் டிஎஃப் ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா நவ் த நியூ இன்டெகிரேஷன் கோஸ் டு 0 அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் இன்டெகிரேட் எடுத்தீங்கன்னா இந்த டெல்டா ஸோ ரெண்டு இன்டெகிரலாக பிரியும் ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் இது வேரியேஷன் த பி கியூ டாட் மைனஸ் கே டிடி ப்ளஸ் நீங்கள் இப்போ இதை என்ன செய்யலைன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த இன்டெகிரேஷன் இன்டெகிரல் டி கேன்சல் ஆகிடும் ஜஸ்ட் எஃப் மட்டும் வரும் இனிஷியல் பாயிண்ட் டு த ஃபைனல் பாயிண்ட் அதாவது அந்த சிஸ்டம் டைமை பொறுத்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா இனிஷியல் டைம் ஃபைனல் டைம் அப்படின்னா அந்த ஆட் பண்ண ஃபங்க்ஷன் இனிஷியல் டைம் ஃபைனல் டைம் அது அந்த பாயிண்டில் தான் வேல்யூ தரும் அப்படின்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏன்னா t2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா at time 2 what is the function value t1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா at time t1 what is the function value அப்படின்னா ரெண்டுமே என்னன்னா the difference ஏன்னா upper limit minus lower limit the difference is constant கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம வேரியேஷன் இருக்கா எடுத்தீங்கன்னா that will be 0 அப்படின்னா இந்த df by dt ஆட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன ஆகலைன்னா the Hamilton principle சேஞ்ச் ஆகலை அதாவது the action integral for the actual path the variation of the actual integral for the actual path goes to 0 இதுதான் என்னன்னா Hamilton principle எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறதால இது என்ன செய்யலைன்னா அந்த பிரின்சிபலை வயலேட் பண்ணல ஸோ அகைன் இட் வில் பி ஈக்குவல் டு நீங்கள் என்ன சொல்லணும்னா this has to be equal to delta over integral of the capital P capital Q dot minus k time dt ஏன்னா the variation இந்த delta உள்ளார மல்டிப்ளை பண்ணி delta f t1 t2 அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா 0 ஆகிடும் ஸோ அதை எழுத வைத்தால ஸோ அகைன் இட் இஸ் ஹோல்டிங் த ஹாமில்டன் பிரின்சிபல் அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த df by dt ஆட் பண்ணதால எனக்கு எந்த ஒரு வேரியேஷனும் இந்த ஹாமில்டன் பிரின்சிபலில் இல்லை அதனால அந்த ஃபங்க்ஷன் தான் என்னன்னு சொல்லலாம் இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ்வலாக இந்த ஃபங்க்ஷன் இந்த df ஃபங்க்ஷன் எஃப் எப்படி எழுதணும்னா இட்ஸ் மிக்ஸ்டு கோஆர்டினேட் அதாவது ஒரு ஓல்டு கோஆர்டினேட் ஒரு நியூ கோஆர்டினேட் அது வந்து q கமா q இருக்கலாம் இல்லை q கமா p இருக்கலாம் அதில் எப்பவுமே என்னன்னா ஒரு நியூ கோஆர்டினேட் ஒரு ஓல்டு கோஆர்டினேட் அதுபடி தான் அந்த ஃபங்க்ஷன் எழுதுவாங்க அதுக்கான மீனிங் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் இட்ஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த ஓல்டு அஸ் வெல் அஸ் த நியூ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா அந்த ஓல்டு கோஆர்டினேட் சிஸ்டம்லேருந்து நியூ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாலம் தான் என்னன்னு சொல்லணும்னா த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒரு இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா சிம்பிளாக த வேரியேஷன் மட்டும் எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் நான் எழுத போகிறேன் ஜஸ்ட்டு இது மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த ஈக்குவேஷன் எதுனா p small q dot minus the old Hamiltonian is equal to capital P capital Q dot minus the new Hamiltonian plus the df by dt my generating function total time derivative இது ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் சப்போஸ் நான் என்ன செய்யறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஸ்மால் q கேபிட்டல் q ரெண்டு கோஆர்டினேட் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி என்னுடைய ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் இப்போது
அது எப்படி வந்து நியூ கோஆர்டினேட்லேருந்து ஓல்டு கோஆர்டினேட்டுக்கு ஜெனரேட் பண்ணுது. நியூ கோஆர்டினேட் தெரிஞ்சு ஓல்டு கோஆர்டினேட் கண்டுபிடிச்சலாம். ஓல்டு கோஆர்டினேட் தெரிஞ்சு நியூ கோஆர்டினேட் கண்டுபிடிச்சலாம். அது கோஆர்டினேட்டா இருக்கலாம், இல்லைனா மொமெண்டமா இருக்கலாம். மொமெண்டம் கோஆர்டினேட்டும் கண்டுபிடிக்கலாம், பொசிஷன் கோஆர்டினேட் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னு சிம்பிளா பாருங்க, டெரிவ் பண்ணிடலாம். ஸோ இது ரெஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் இட்ஸ் a function of the old coordinate position coordinate comma new coordinate position coordinate ன்னு எடுத்துக்கிறேன். என்னுடைய டோட்டல் டெரிவேட்டிவ் எப்படி எழுதலாம்னா, the மேத்தமேட்டிக்ஸில் ஸோ df by dt எப்படி எழுதலாம்னா, the df by dt. ஸோ இட்ஸ் f வந்து பார்த்தீங்கன்னா the எக்ஸ்பிளிசிட்டாக டைம் டிபெண்ட் பண்ணிடல, அதனால் அதை விட்டுறலாம். இல்லைன்னா அதை கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அப்படின்னா அந்த டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, the partial time derivative df by dou t plus dou f by dou q, because f is a function of small position coordinate, so dq by dt plus dou f by dou capital Q dq by dt. ஏன்னா f is a function of capital Q also. இதுதான் அதனுடைய total time derivative of the function f1. இது வந்து என்னன்னு சொல்லலாம், the f1 type, the generating function 1. ஸோ நீங்கள் இங்கே என்ன போட்டுக்கலாம்னா f1 போட்டுக்கலாம். That means f1 என்னன்னா it's a function of old position coordinate, old new position coordinate, comma the time. இங்கே டைம் கூட வச்சுக்கலாம். சப்போஸ் எக்ஸ்பிளிசிட்டாக டிபெண்ட் அந்த ஃபங்க்ஷன் டைம் இருந்துச்சுன்னா, இல்லாட்டினா பிரச்சனை இல்லை, விட்டுலாம். ஸோ அப்படின்னா இங்கே என்ன செய்யலாம்னா, நம்மளோட ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த dq by dt என்னன்னு வச்சுக்கலாம், இது q டாட் ஸ்மால் q டாட் யூஸ்வலாக சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ண இது கேபிட்டல் dq by dt என்னன்னு சொன்னால் கேபிட்டல் q டாட்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். therefore என்ன நம்மளுடைய இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, the equation number 1, you can call this the equation number 1, it has to be equal to p q dot minus h is equal to capital P capital Q dot minus the new Hamiltonian k plus df by dt எப்படி எழுதணும்னா, dou f இங்கே generating function of type 1 வச்சுக்கோங்க, அதனா df dou f by dou t plus dou f by dou q q dot plus dou f by dou q capital Q q dot. ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் டைப் 1. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இது மேலே இருக்கிறத ஈக்குவேஷன் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டிருக்கோம். இப்போ ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்கிறோன்னா, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற PQ டாட் மைனஸ் ஹச் ரைட் ஹேண்ட் சைடு புஷ் பண்ணிவிடுங்க. அப்படி ரைட் ஹேண்ட் சைடு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0, ஏன்னா எல்லா டேர்மும் 0 ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடு புஷ் பண்ணால் இட்ஸ் அ மைனஸ் ஸ்மால் PQ டாட் ப்ளஸ் the Hamiltonian H. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ என்ன செய்றீங்கன்னா, Q டாட் அண்ட் ஸ்மால் q டாட் கேபிட்டல் Q டாட் எல்லாம் தனியாக எடுங்க. இப்போது இங்கே என்ன செய்யலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மால் q டாட் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, dou f by dou q the small q minus small p, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இட்ஸ் q டாட்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் Q டாட் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு கேபிட்டல் Q டாட், இங்கே ஒரு கேபிட்டல் Q டாட் இருக்குது. இப்போ இதை காமனாக கேபிட்டல் Q டாட் எடுத்தீங்கன்னா உள்ளார கேபிட்டல் P ப்ளஸ் dou f by dou கேபிட்டல் Q. ஸோ காமனாக என்ன எடுத்துக்கலாம்னா, வெளில Q டாட் எடுத்துக்கலாம், கேபிட்டல் Q டாட். மீதி இருக்கிற டேர்ம்லாம் அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இங்கே மைனஸ் கே ப்ளஸ் ஹச் கட். ஸோ யூஸ்வலாக என்ன செய்யலைன்னா ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம்,
plus h cut minus k plus the partial derivative of dou f1 by dou t equal to 0. இதுதான் இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க அந்த ஈக்குவேஷன். இன்னும் என்ன செய்யலாம்னா இங்கே இந்த ஈக்குவேஷனை டிடியால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை டிடி. டிடியால் இந்த ஹோல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா இந்த q டாட் அந்த கேபிட்டல் q டாட்டில் இருக்க அந்த dq by dt அந்த டினாமினேட்டரில் இருக்க dt கேன்சல் ஆகிடும். அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா dou f இது ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டைப் 1 f1 எழுதிக்கலாம் divided by dou q minus small p இது வந்து என்ன வரும்னா வெறும் dq மட்டும் வரும். ஏன்னா divided by dt வந்து மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன்னா கேபிட்டல் P ப்ளஸ் dou f by dou q கேபிட்டல் Q dq by dt அந்த dt கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா d கேபிட்டல் Q ப்ளஸ் தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன வரும்னா h the old Hamiltonian minus the new Hamiltonian plus dou f1 by dou t. இந்த f1 ஆக்சுவலாக இங்கே ஃபங்க்ஷன் எல்லாமே என்னன்னா ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டைப் 1 அதை அப்படி வச்சுங்க இன்ட்டு dt. ஏன்னா dtயால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் ஈக்குவேஷன் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா dq மட்டும் இருக்குது இந்த டெரிவேட்டிவ், இங்கே கேபிட்டல் dq இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா dt. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இட்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போனா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகுனா இட் கோஸ் டு 0 செப்பரேட்லி. அப்போனா இந்த ஃபர்ஸ்ட் ஏன்னா இந்த ஸ்மால் dq இந்த சேஞ்ச் இன் த ஓல்டு கோஆர்டினேட் 0 ஆகாது. ஏன்னா சேஞ்ச் இன் த நியூ கோஆர்டினேட்டு 0 ஆகாது, சேஞ்ச் இன் டைமும் 0 ஆகாது. ரீசன் என்னன்னா அந்த சிஸ்டம் டைமை பொறுத்து எவால்வ் ஆகுது. அந்த சிஸ்டம் என்னதுன்னா நியூ கோஆர்டினேட்லேருந்து ஓல்டு கோஆர்டினேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நியூ கோஆர்டினேட்டுக்கு அதனுடைய சேஞ்சஸ் இந்த டிக்யூ இருக்கும். சப்போஸ் அந்த ஹாமில்டன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ சேஞ்ச் இன் இந்த பேத் இருந்துச்சுன்னா இந்த கோஆர்டினேஷன் சேஞ்ச் இருக்கும், டைம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது நியூ கோஆர்டினேட்டோ ஓல்டு கோஆர்டினேட்டோ எல்லா சேஞ்சஸ் இருக்கும், அது 0 ஆகாது. அப்போனா ஒரு ஈக்குவேஷன் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக பிரிச்சுன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் 0 ஆகும். ஏன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு 0 வரணும். அப்புறம் dq 0 இல்லை, கேபிட்டல் dq 0 இல்லை, dtயும் 0 இல்லைன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் மஸ்ட் பி 0. அப்படின்னா என்ன வரும்னா the first one என்ன செய்யனா this goes to 0, the dou f1 by dou q minus small p equal to 0. அப்படின்னா இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா the p small p equal to dou the generating function f1 divided by dou q. ஸோ இதுதான் ஒன்ஸ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஓல்டு மொமெண்டம் ஈஸியாக நீங்கள் ஜெனரேட் பண்ணிடலாம். செகண்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த கேபிட்டல் P ப்ளஸ் dou f1 by dou கேபிட்டல் Q ஈக்குவல் டு 0. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த கேபிட்டல் P goes to minus dou f1 by dou q. அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இது கிடைக்கும். அப்படின்னா the new momentum coordinate ஈஸியாக இந்த ஒன்ஸ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் f1 என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நியூ மொமெண்ட்டா ஓல்டு மொமெண்ட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சா. இந்த லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த dt இருக்க கோஎஃபிஷியன்ட் h the old Hamiltonian minus the new Hamiltonian, the Hamiltonian sometimes சொல்லுவாங்க, times the partial derivative of the function f1 dou f1 by dou t goes to 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா f1 அந்த generating function type f1 if it is not depend on the time explicitly, அதாவது explicitly time depend பண்ணியிருக்காங்கன்னா அந்த derivative goes to 0. இது வந்து 0 ஆகிடும். அப்படி 0 ஆனிச்சுன்னா இந்த நியூ ஹாமில்டோனியன் அந்த மைனஸ் கே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு த ஓல்டு ஹாமில்டோனியன். அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு.
டைம் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டிபெண்ட் பண்ணினா த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கன்சிடர். அப்போ நியூ ஹாமில்டோனியன் ரெப்ரசன்ஸ் த நியூ coordinate system, what is the energy of the system. Old Hamiltonian represents what is the energy of the system in the using the old coordinate. Energy of the system is conserved when the generating function f, if it is not depend on the time explicitly. So அப்போ அந்த கண்டிஷனில் the energy is conserved quantity. So அப்படின்னா once f1, அதாவது f1 is a function of the old coordinate times the new coordinate. இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்னா வாட் இஸ் த நியூ மொமெண்டா ஓல்டு மொமெண்டா இது ரெண்டுத்தையும் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஈஸியாக உங்களுக்கு என்ன ஜெனரேட் பண்ணினா நியூ கோஆர்டினேட்லேருந்து ஈஸியாக ஓல்டு கோஆர்டினேட்னு கண்டுபிடிச்சோம். ஓல்டு கோஆர்டினேட்லேருந்து ஈஸியாக நியூ கோஆர்டினேட். இதே போல் நெக்ஸ்ட் F2, F3, F4 அந்த 3 ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி ஜெனரேட் பண்ணுறது வித் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.